இந்த பதிவு மிகவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவா இருக்க போது வழக்கம் போலவே முழுமையாக பாருங்க. நெறைய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்டின்னே சொல்லலாம். இப்ப இந்த 1 வருட காலத்துல முக்கியமான 2 கிரகங்கள் பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒண்ணு சனி, இன்னொன்னு குரு. ஸோ இந்த கிரகங்கள் பெயர்ச்சி அடைந்ததற்கு பிறகு, ஒரு சில பேருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மையில இருக்கு. ஒரு சில பேருக்கு அவ்வளவு நல்ல விஷயங்களை தாண்டி சிரமங்கள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. ஸோ இதில் எண்கணித ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த பதிவு நம்ம எடுக்கிறோம். இந்த பதிவை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம், உங்களுடைய கெடுதல்களை கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் இடையில சொல்லக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள்ங்கிறது வழக்கமாக கோயிலுக்கு போகிறது இல்லாமல் சில முக்கியமான சித்தர் வழி பரிகாரங்கள் நான் சொல்ல போகிறேன். அதை கேட்டு கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம்ங்கிறத உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த பதிவில் சூரியன், சந்திரன், அதன் பிறகு குரு, இந்த 3 எண்களுக்குரிய அடுத்த 1 வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதலில் சூரியன் 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த நீங்கள் எல்லாருமே சூரியனுடைய அம்சத்திற்குரிய சிம்ம ராசியின் இதில் வருவீங்க. ஸோ இந்த 1 வருட காலம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் தொழில் ரீதியாக, அதாவது ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு எந்த பாதகமும் உங்களுக்கு கிடையாது. அதே சமயத்தில் ஃபேமிலி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்போ நமக்கு பிரச்சனையே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவே நம்ம போடுறோம். அப்போ பிரச்சனையிலேருந்து முடிந்த வரை ஸ்மூத்தாக உங்களை நீங்கள் எஸ்கேப் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் 1 வரக்கூடிய தேதிகளில் செய்துட்டு வாங்க. 1, 10, 19 ஆகிய தேதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. 28 அவாய்ட் பண்ணிக்கோங்க. 1, 10, 19 இந்த தேதிகளில் முக்கியமான டிசிஷன் எடுங்க. வீட்டில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க, உங்கள் 2 பேருக்குள்ளார ஒரு சண்டை சச்சரவுன்னு வருதுன்னா விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கான டிசிஷனை இந்த டேட்டில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை தள்ளி போட்டு, நான் இப்போ சொன்ன இந்த தேதிகளில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அது ஒரு ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ராவலாக இருக்கும். க்ரியேட்டிவான கன்ஸ்ட்ரக்டிவான டிசிஷனை நீங்கள் எடுப்பீங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் காப்பாற்றப்படுவீர்கள். மற்றபடி இந்த 1 வருட காலத்தில் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் க்ரோத்துங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரொஃபஷனலாக நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போதும் சரி, உங்களுடைய எம்டியை போய் மீட் பண்ணி நீங்கள் பேசுகிறது அல்லது ஒரு சேலரி ஹைக்குக்காக பேசுகிறது எல்லாமே இந்த தேதியில், இப்போ நான் சொன்ன தேதியில் வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் லைஃப்பில் இருக்கிறவங்களுமே உங்களுடைய நியூ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, எக்ஸ்பேன்ஷனுக்கு போகிறீங்கன்னா இந்த தேதியில் அமைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு வெற்றியை தரும். ஸோ இந்த 1 வருட காலத்தில் நீங்கள் நார்த் அண்டு ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த டைரக்ஷன்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகளாகட்டும், அந்த டைரக்ஷனில் நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக அமையும். அடுத்தது சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 1 வருட காலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கோல்டன் பீரியடாக இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். காரணம் என்னென்னா, கடகராசி அம்சத்தில் தான் இந்த 2, 11, 20, 29 எல்லாமே வருது. இருந்தாலுமே கூட இந்த 1 வருட காலத்தில் உங்களுக்கு உடல் ரீதியான கவனம், ஆரோக்கிய கேடுங்கிறது நிகழலாம். ஸோ அந்த இடத்துல கவனம் உங்களுக்கு அவசியம் தேவை. முடிந்தவரை உங்களுடைய உணவு நேரங்கள் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. முக்கியமான உங்களுடைய டிசிஷன்ஸை 7, 16, 25 இந்த தேதிகளில் எடுங்க. இந்த தேதிகளில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, அல்லது யாருக்காச்சும் நீங்கள் காசு பணம் தரீங்களா, அது எல்லாமே இந்த தேதிகளை வச்சுக்கோங்க. உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த, ஏன்னா இதில் நிறைய பேர் ஆஃபீஸ் கோயர்ஸாகவும் இருப்பீங்க. உத்தியோகம் சார்ந்த முடிவுகளாகட்டும் அல்லது உங்களுடைய ப்ரொமோஷன் பற்றின விஷயங்கள் பேசுவதாகட்டும் எல்லாமே இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் வைத்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ஸை உங்களுக்கு ஏற்படுத்தும். நிறங்களை பொறுத்த அளவுக்கு ஸ்கை ப்ளூ நிறைய தேர்ந்தெடுத்து உபயோகப்படுத்துங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியாக அமையும். வணங்க வேண்டிய தெய்வத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள்
குரு மகான்களை நிறைய வணங்கலாம். இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு கோல்டன் பீரியடுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்தது குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் 50-50 தாங்க அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் வந்து கட்டுக்கடங்காத செலவுகள் வரும். ஆனா, இன்னொரு பக்கம் பணங்காசும் வரும். ஒரு பக்கம் வந்து நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த உத்தியோக உயர்வுங்கிறது கிடைக்கும். ஆனா, உங்களால ஹேண்டில் பண்ண முடியாத அளவிற்கு வந்து பொறுப்புகளும் வந்து சேரும். ஸோ 2மே வந்து கலந்தே நடக்கக்கூடிய ஒரு தன்மையில இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரி, இந்த இந்த சிச்சுவேஷன்லேருந்து எப்படி ஸ்மூத்தா ட்ராவல் ஆகி நீங்க வரணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா, நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள்ல ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துட்டு வாங்க. 3, 12, 21, 30 ஆகிய தேதிகள்ல உங்களுக்கான முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அதேபோல 9, 18, 27 இந்த தேதிகள்லயும் உங்களுடைய டிராவல்ஸ், உங்களுடைய டிசிஷன்ஸ், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இது எல்லாத்தையுமே இந்த தேதிகள்ல நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய ஆஃபீஸில முடிந்தவரை நீங்க வந்து ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்த்துக்கணும். உங்களுக்கான ஒரு சேலரி ஹைக் பத்தி நீங்க பேசுறீங்கன்னா கூட, இந்த தேதிகள்ல நீங்க பேசுனீங்கன்னா தான் அது ஸ்மூத்தா முடியும். இல்லாட்டினா அது தேவையில்லாத வாக்குவாதமாயி உங்களுக்கு வந்து பணியிடங்கள்ல பணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்துரும். இப்படி ஒரு காலகட்டத்தில நீங்க வெளியில போய் ஜாப் தேடுறீங்கனாலும், அதுவுமே ஃப்ரூட்ஃபுல்லா அமையாம போயிடும். அதனால இருப்பதை காப்பாற்றிக் கொண்டு நான் சொன்ன அதிர்ஷ்ட தேதிகள்ல ஒரு விஷயமும் செய்துட்டு வாங்க. இந்த 3 எண்காரர்களுமே, அதாவது சூரியன், சந்திரன், குரு இந்த 3 எண்காரர்களுமே இந்த ஒரு வருட காலத்தில் செய்ய வேண்டிய விஷயம் நிறைய வந்து சித்தர் குருமகான்களுடைய வழிபாடை வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் அந்த அவங்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க. இதற்காக நீங்க வந்து பல 100 மைல் தாண்டி அந்தந்த இடங்களுக்கே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி அடைந்த அல்லது உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி ஆலயங்களுக்கு சென்று வரலாம். அவர்களுடைய அருளாசிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய வகையில இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக நீங்க நம்பலாம். இந்த 3 எண்காரர்கள்ல முதல் தன்மையாக லைஃப்ல ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இந்த ஒரு வருஷ காலம்ங்கிறது கோல்டன் பீரியடாக அமையக்கூடியது 2ஆம் எண்காரர்களுக்கு தான். 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்க நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை குரு பகவான் உங்களுக்கு வந்து அருளாசி பண்ணுறதா இருக்காங்க. ஏன்னா குரு தான் வந்து மேஜர் பிளானட் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு. அவருடைய பிளெஸ்ஸிங்ஸுங்கிறது உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். மற்றபடி வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தேவையில்லாமல் வந்து பொறுப்புகளை அள்ளி போட்டுக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் மட்டும் 2ஆம் எண்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 1ஆம் எண்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த லைஃப்பில் நீங்கள் அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னாலே நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. ஃபேமிலி சைடில் இருக்கிற சண்டை சச்சரவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். குருவை சார்ந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவங்க மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். இந்த ஒரு வருட காலம் வரைக்குமே நீங்கள் வந்து ஒவ்வொரு முடிவுகளையும் ரொம்ப யோசித்து தான் எடுக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க. அதே மாதிரி முடிந்தவரை ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் சொல்லியிருக்கிற அதிர்ஷ்ட தேதிகளான 3, 12, 21, 30 தேதிகளில் உங்களுடைய முக்கியமான பணிகளையும் டிசிஷன்ஸையும் வச்சுக்கோங்க. அது உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும்.